தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் கூப்பிட்டாரு அப்படின்ற ஒரு பேரில் ஆளுநருக்கு ஆளுநர் தானங்க தோள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கிளம்பி வரீங்கன்னா நீங்கள் யோசிக்க வேணாமா? வரக்கூடியது தமிழ்நாடாச்சே, தமிழ்நாட்டில் எந்த மாதிரியான அணுகுமுறை இருக்கும் அப்படின்றத யோசிக்க வேணாமா? இதன் வழியாக எல்லா துணைவேந்தர்களும் சட்டத்தை நிலைநாட்டியிருக்கிறாங்க. அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். நம்ம படங்களில் ஒரு வசனம் வரும், சொந்த காசில் சூன்யம் வச்சுக்கிட்டு. இங்கே சொந்த காசுன்னு சொல்ல முடியாது, சொந்த கையில் சூன்யம் வச்சுக்கிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். நீதிமன்றமே சொல்லிடுச்சு உங்களுக்கு ஒன்றுமே இல்லைங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அப்போ எந்த தகுதியோ அல்லது எந்த ஒரு உரிமையோ அல்லது எந்த ஒரு அதிகாரத்தின் அடிப்படையில் இவர் கூப்பிட்டார் அப்படின்றது தெரியல. ஆளே இல்லாத டீ கடையில் என்னடா டீ ஆத்துறீங்கன்ற மாதிரி உள்துறை அமைச்சருக்கே இந்த நிலைமை தான் அப்படின்னா அப்போது நம்ம யோசிச்சுதானே பார்க்கணும் இல்லையா? ஒரு துணைவேந்தர் மாநாடு நடக்கும் பொழுது மொத்தமாக புறக்கணிக்கும் பொழுது அது அவருக்கு ஒரு அவமானம் தானே, அது ஏற்புடையதா? நடக்கலாம், அதெல்லாம் தொடச்சி போட்டு போயிடுவாங்க. இங்கே வேற இந்த அவமானம், ரோஷம், தன்மானம், சுயமரியாதை இது எதுவுமே அவங்களுடைய அகராதியில் இல்லாத சொற்கள். முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை கொண்டாடும் விதமாக வழக்கறிஞர்களுக்கெல்லாம் தேநீர் விருந்து வைக்கிறாரு. இதுவும் ஒரு ஆளுநரை ரொம்ப கடுப்பேற்றுற விஷயமா இருக்குன்னு பேசுகிறாங்க. இல்லை, இது கடுப்பேற்றுற விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கக்கூடாது. சாதாரணமாக ஒருத்தரை நம்ம கொஞ்சம் அவருடைய நிலைமையை விட, அவருடைய பதவியை விட கொஞ்சம் இறக்கி நம்ம நடத்தணும் அப்படின்னாலே இருக்க மாட்டேன், நான் ராஜினாமா பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம இயல்பாக பார்த்துருப்போம். ஆனால் என்ன நடந்தாலும் தொடச்சி போட்டுட்டு போகக்கூடிய ஒரு ஆளுநரை நம்ம பார்த்துருப்போமான்னு கேட்டால் பார்த்தே இருக்க மாட்டோம். லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பேராசிரியர் மஞ்சுளா அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம். துணைவேந்தர்கள் மாநாடு ஊட்டியில் நடந்துக்கிட்டு இருக்கு. அது அந்த மாநாடு நடக்குமா நடக்காதா, துணைவேந்தர்கள் போவாங்களா போக மாட்டாங்களா, தமிழக அரசு என்ன மாதிரியான நிலைப்பாடு எடுக்கும், இப்படிப்பட்ட பல்வேறு கேள்விகள் இருந்துச்சு. இன்றைக்கு அந்த மாநாடு நடந்திருக்கு. அதில் 42 பேர் மேலே அழைப்பு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அதில் 32 பேர் வரலை, ஒரு 8-9 பேர் தான் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஆளுநர் ரவி அவர்களே மேடையில் ரொம்ப கொந்தளிப்போடு பேசுகிறாரு. எல்லோருமே மிரட்டப்பட்டிருக்காங்க, ஊட்டி வரைக்கும் வந்துட்டு கூட சில பேர் திரும்ப போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு உணர்வுபூர்வமாக பேசுகிறாரு. இந்த மாநாடும் ஆளுநருடைய பேச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போது இந்த மாநாட்டில் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படின்றத வச்சு ஆளுநருக்கு என்ன மாதிரியான உரிமை இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. இதன் வழியாக எல்லா துணைவேந்தர்களும் சட்டத்தை நிலைநாட்டியிருக்கிறாங்க. அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். நம்ம படங்களில் ஒரு வசனம் வரும், சொந்த காசில் சூன்யம் வச்சுக்கிட்டதுன்னு. இங்கே சொந்த காசுன்னு சொல்ல முடியாது, சொந்த கையில் சூன்யம் வச்சுக்கிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ இவருக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்றத நீதிமன்றம் தெளிவாக சொல்லியாச்சு. இவருக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு. அதன் அடிப்படையில் இவர் எப்படி ஒரு மாநாட்டை கொண்டு வர முடியும்? கொஞ்சம் நம்ம பின்னாடி வரலாற்றை யோசித்து பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி துணைவேந்தர்கள் மாநாடு அப்படின்னு நடத்தியிருக்கிறார். அப்போ அதனுடைய தொடர்ச்சியாக தானே நடத்துகிறாரு. அதனால் இதில் என்ன இருக்குது அப்படின்னு யோசிச்சா, நீதிமன்றமே சொல்லிடுச்சு உங்களுக்கு ஒன்றுமே இல்லைங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அப்போ எந்த ஒரு தகுதியோ அல்லது எந்த ஒரு உரிமையோ அல்லது எந்த ஒரு அதிகாரத்தின் அடிப்படையில் இவர் கூப்பிட்டார் அப்படின்றது தெரியல. நான் ஆரம்பத்திலேயே சொன்னது தான் என்னென்னா, இப்போது இந்த மாநாட்டுக்கு யார் வராங்களோ அதை வச்சு அந்த வந்திருக்கக்கூடிய துணைவேந்தர்கள் என்ன நிறத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது ஆளுநர் அவர்கள் சொல்லுவது போல் மற்றவர்களை எல்லாம் மிரட்டி வரவேணான்னு பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்கிறதுல அடிப்படையற்ற ஒரு வாதம். ஏன் அந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா, மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் கிளம்பி வந்ததாகவும் பாதி வழியிலேயே அவர் சென்றதாகவும்லாம் ஒரு செய்தி வருது. அப்படி ஒருத்தர் கிளம்பி நடுவில் போகணும் அப்படின்னா நடுவில் மிரட்டப்பட்டிருப்பாங்களா? முதல்லையே மிரட்டப்பட்டிருக்கணும் தானே. ஏன்னா மாநாடு எண்ணிக்கை அப்படின்றது ஊர்ஜிதமாயிடுச்சு, எந்த நேரத்துக்கு கிளம்புவாங்க அப்படின்றது முன்கூட்டியே தெரியும். அப்படி மிரட்டி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் முன்கூட்டியே மிரட்டி இருக்கணும். இப்போ இவர் என்ன நினச்சிருப்பார்னா, எல்லாரும் போயிருப்பாங்க, நம்ம ஒருவேளை போகாமல் போனால் தப்பாயிட போதோ, சம்பிரதாயம் மீறிட போகிறோம் அப்படின்றதுக்காக இவர் கிளம்பி போயிட்டார். அப்புறமா தான் செய்தி வருது யாரும் போகலை, புறக்கணிச்சிட்டாங்க. அதனால் இவர் என்ன பண்ணுறாருனா பாதியிலேயே திரும்பி வந்தார் அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அதனால் ஆளுநர் அவர்கள் இதுக்கு மேலேயும் இந்த மாதிரி பண்ணுறது அப்படின்றது அவர் இருக்கக்கூடிய நாற்காலிக்கு ரொம்ப அவமானம்னு பார்க்குறேன். ஒரு குடியரசு துணைத் தலைவர் வராரு,
அதில் ஒரு 4 வருடங்களாக தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் துணைவேந்தர்கள் எல்லோருமே வருவாங்க அப்படின்னு தானே இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு துணை குடியரசுத் தலைவர் வரும்பொழுது இந்த மாதிரி நிகழ்வு வந்து எப்படி சரியா இல்லைல்ல பார்க்கும்போது? ஆமாம், எனக்கு கூட அந்த ஒரு வருத்தம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நம்ம மாநிலத்துக்கு வரும்பொழுது அவர்களோட வந்து கூட்டணி வச்சுக்கிறதுக்காக எல்லாரும் புறப்பட்டு வருவாங்க அப்படின்னால ஒரு பேனரே கட்டியிருந்தாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு. ஆனால் கடைசியில் பார்த்தா யாருமே வரல. ஆளே இல்லாத டீ கடையில் என்னடா டீ ஆத்துறீங்கன்ற மாதிரி அப்புறமா அந்த பேனர் எல்லாம் மாற்றினாங்க அப்படின்றது வேற கதை. உள்துறை அமைச்சருக்கே இந்த நிலமை தான் அப்படின்னா அப்போது நம்ம யோசிச்சு தானே பார்க்கணும் இல்லையா? ஆளுநர் கூப்பிட்டுட்டாருங்க, நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி இன்னொரு மாநிலத்தில் அங்கேயும் வந்து நெருக்கடியை கொடுத்து இப்போ அந்த நெருக்கடி கொடுத்ததுனால அந்த ஒரு தகுதியின் அடிப்படையில் இப்போ துணை ஜனாதிபதியாக மாறி இருக்கிறீங்க. இன்னும் கூட ஆளுநர் அப்படின்ற மனநிலையிலேருந்து மாறாமல் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் கூப்பிட்டாரு அப்படின்ற ஒரு பேரில் ஆளுநருக்கு ஆளுநர் தானங்க தோள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கிளம்பி வரீங்கன்னா நீங்கள் யோசிக்க வேணாமா? வரக்கூடியது தமிழ்நாடாச்சே, தமிழ்நாட்டில் எந்த மாதிரியான அணுகுமுறை இருக்கும் அப்படின்றத யோசிக்க வேணாமா? அப்படியே யோசிக்காமல் வந்தால் நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால் இங்கே வந்துட்டு இந்த மாநாடு உண்மையிலேயே கல்விக்கான மாநாடா அல்லது மாணவர்களுடைய நலனை கருத்தில் கொள்ளக்கூடிய மாநாடா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் வேற புதுசாக வந்துட்டு அந்த சிலபஸில் அது இதெல்லாம் மாற்றி அப்படியே தமிழ்நாட்டே அப்படியே இது தமிழ்நாடு ஏற்கனவே ஒளிர்ந்து நல்லா இருக்குது. இப்போ இதில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. அப்போது இந்த மாநாடு என்பது எதனுடைய அடிப்படை? இதுக்கு முன்னாடி இருந்த ஆளுநர்கள்லாம் இந்த மாதிரி துணைவேந்தர்கள் மாநாடு நடத்தினாங்களா? இல்லை, கடல்லையே இல்லை. அப்போ இவர் மட்டும் ஏன் நடத்துகிறாருன்னு கேட்டால், புதிய கல்விக் கொள்கை, தேசிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று வந்தது இல்லையா? 2020 எப்படி கொரோனா வந்ததோ அந்த மாதிரி தான் இந்த கல்விக் கொள்கையும் வந்தது. அதனால் இதை எப்படியாவது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்போ துணைவேந்தர்களோடு நம்ம பேசணும் அப்படின்னா, ஏற்கனவே பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரோட இவர் பேசி அங்கே வந்து சில பயிற்சிகளை கொடுக்கணும் அப்படின்லாம் வந்து அறக்கட்டளையினுடைய நிதியெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறமா அதுக்கு வந்து நம்ம அதை வந்து தடை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதனால் இப்போ இவர் என்ன நினைக்கிறாருன்னா, துணைவேந்தர்களையா பார்த்து நம்ம குறி வச்சோம்னா அவர்களினுடைய வழியாக நம்ம இந்த புதிய கல்விக் கொள்கையை, தேசிய கல்விக் கொள்கையை வந்து கொண்டு வந்து சேர்த்துடலாம் அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த மாநாடே நடக்குது. அப்போ இதில் எங்கே மாணவர்களுடைய நலன் இருக்குது? இதில் என்ன கல்வியினுடைய பெருசாக அதை விரிவாக்கம்ன்றது மாதிரி என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. அதனால் தான் இன்றைக்கி வந்து அதை புரிந்து கொண்ட துணை வேந்தர்கள் அதை வந்து புறக்கணிச்சிருக்கிறாங்க அப்படின்றத விட அவங்க இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு நியாயம் செஞ்சுருக்கிறாங்க, மாணவர்களுக்கு நியாயம் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு கல்வியின் மீது இவங்களுக்கு ஈடுபாடு, மாணவர்கள் மீது ஈடுபாடு இருக்குன்னா நான் ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கேட்குறேன். என்னன்னா, நமக்கு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய 2000க்கும் அதிகமான கோடிகள் இந்த கல்விக்காக வரணும் இல்லையா? அது ஏன் இன்னும் வரல? இப்போ இவர் கல்விக்காகத்தானே இவ்வளோ தூரம் பாடுபடுறாரே, இவருடைய கட்சி தானே அது. அப்போது அந்த கட்சியில் பாஜகவில் சொல்லி, ஒன்றியத்தில் சொல்லி ஏன் அந்த நிறுத்தப்பட்ட நிதியை இவரால் கொண்டு வந்து சேர்க்க முடியலை? அதை ஏன் வந்து ஒரு ஆளுநராக இவர் செய்யக்கூடாது? ஆளுநர் என்பவர் யார்? ஒன்றியத்துக்கும் மாநிலத்துக்கும் ஒரு பாலமாக இருக்கக்கூடியவர். இப்போது மாநிலத்தில் வந்து இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, ஒன்றியம் கொடுக்கல அப்படின்றது வெட்ட வெளிச்சமாக தெரியுது. அப்போ இவர் ஒரு பாலமாக இருந்து அந்த நிதியை ஏன் வாங்கி கொடுக்கக்கூடாது? அதை செஞ்சுருந்தாருன்னா துணை வேந்தர்கள்லேருந்து எல்லாரும் போயிருப்பாங்க, முதலமைச்சரே போயிருப்பாங்க. ஆனால் அதை செய்யாமல் இவர்களினுடைய ஒரு குரூர எண்ணம் என்னன்னா, இந்த தேசிய கல்விக் கொள்கையை புகுத்தியே ஆகணும், திணிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ 3வது மொழிக் கொள்கையை மகாராஷ்டிராவே ஏற்றுக்கலை, உண்மைதானே? அங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிரச்சனை எல்லாமே வெடிச்சிக்கிட்டு இருக்கு. அப்போது அதனுடைய முதல் குரலாக நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்ற ஒரு பெருமை வந்து நமக்கு உண்டு. அதனால் இந்த துணைவேந்தர்கள் மாநாடும் இந்த அளவு நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இதுவே ஒரு முன்மாதிரியாக இனிமேல் வந்து வரப்போகுது பாருங்கள், அதுதான் நடக்கும். ஏற்கனவே இந்த 2 மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிச்சிட்டாரு, நீதிமன்ற தீர்ப்பு வந்த உடனே ஒப்புதல் அளிச்சிட்டாரு. நேற்று கூட சொல்லியிருந்தாரு, இது வந்து ஒரு அரசியல் நிகழ்வாக பார்க்காதீங்க, தமிழ்நாடு அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையான மோதலாக பார்க்காதீங்க, அப்படிலாம் கிடையாதுன்னு ஆளுநரே வெளிப்படையாக பேசியிருந்தார். இந்த சூழ்நிலையில் இப்படி ஒரு ஒரு துணைவேந்தர் மாநாடு நடக்கும் பொழுது மொத்தமாக புறக்கணிக்கும் பொழுது அது அவருக்கு ஒரு அவமானம் தானே, அது ஏற்புடையதா? அது நடக்கலாமா?
அதெல்லாம் தொடச்சி போட்டு போயிடுவாங்க. நீங்கள் வேற அந்த மான அவமானம், ரோஷம், தன்மானம், சுயமரியாதை இது எதுவுமே வந்துட்டு அவங்களுடைய அகராதியில் இல்லாத சொற்கள். அப்போ இங்கே என்ன வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த அளவுக்கு வந்து நான் தமிழ்நாடோட அதனுடைய முன்னேற்றத்தோட வந்து பங்களிப்பு செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, அவர் உண்மையிலேயே மனசாட்சியோட தான் இதை பேசுகிறாரா? யோசிச்சு பாருங்கள். அப்படி மனசாட்சியோட தமிழ்நாட்டினுடைய நலனுக்காகத்தான் இதை செய்கிறார் அப்படின்னு சொல்லியிருந்தா இந்நேரம் எல்லாருமே வந்திருப்பாங்க. அப்போது அதில் சிக்கல் இருக்குது அப்படின்றது புரிஞ்சதுனால்தான் எல்லாரும் வந்துட்டு அப்படியே அமைதியாக வந்து நின்றுட்டாங்க அப்படின்னு தான் வந்து நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ அதையெல்லாம் பூசி மொழிகிறதுக்காக இவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து அதிகார மோதலாக பார்க்காதீங்க. அதிகார மோதலை யார் கொண்டு வந்தது? இப்போ இந்த வார்த்தையை அவர் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? குழந்தைங்க கிட்ட நான் இந்த இடத்துல இருக்கிறேன்னு யாராவது வந்தால் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒளிஞ்சுக்கோங்க. வந்த உடனே என்ன சொல்லுன்னா, அங்கே யாருமே ஒளிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லும். அப்போ அதை வச்சே தெரிஞ்சுக்கலாம் அங்கே தான் இருக்கிறாங்கன்னு. அந்த மாதிரி இது வந்து அதிகார இதுவாக பார்க்காதீங்க அப்படின்னா, அப்புறம் நீங்கள் ஏன் வந்து துணைவேந்தர்களுக்கான மாநாட்டை நீங்கள் ஏன் நடத்துனீங்க? ஏன்னா இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசு நடத்துச்சு இல்லையா, முதல்வர் தலைமையிலெல்லாம் நடந்தது இல்லையா? அப்போ நடந்த கொஞ்ச நாள்லேயே நீங்கள் வந்து மறுபடியும் துணைவேந்தர் மாநாடு நடத்தணும் அப்படின்னு சொன்னால், அப்போ நீங்கள் உங்களுடைய அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்காக நடத்துகிறீங்களா? கேள்வி வரும் இல்லையா? அப்போ அங்கேயே வந்து பேசிட்டாங்களே, உங்களுக்கு வந்து வெறும்னே கையெழுத்து போடலாம் போல இருக்குது. இந்த ரப்பர் ஸ்டாம்ப்புன்னு சொல்லுவோம் நம்ம பேச்சு வழக்கில், அந்த மாதிரி இருக்கக்கூடிய வேந்தராக இருக்கிறீங்க. அப்போது நீங்கள் பெருசாக துணைவேந்தர்களை எல்லாம் நியமிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு பெருசா? அப்போ தமிழ்நாடு அரசு துணைவேந்தர்களுக்கான மாநாட்டை நடத்தினதுக்கப்புறமா நான் ஒன்று நடத்துவேன் அப்படின்னு சொன்னால் என்ன பொருள் இருக்குது? இல்லை, தனியார் பல்கலைக்கழக வேந்தர்களும் வராதது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ அரசு பல்கலைக்கழகங்கள் வரலை, ஓகே. ஆனால் தனியார் பல்கலைக்கழகங்கள் ஏன் வரலை? இது ஆளுநர் இதெல்லாம் எதிர்பார்த்துருப்பாரா? அதாவது வருவாங்கிற நம்பிக்கையில் தானே ஒரு ஏற்பாடு பண்ணியிருப்பாரு. எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு பாருங்க, வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. இந்த அரசு, இந்த ஒன்றியம் எதை வந்து இந்த மண்ணில் திணிப்பதற்கு வந்து தயாராகிட்டு இருக்கு அப்படின்றது இன்னைக்கு எல்லாருமே தெரிஞ்சு போச்சு. இப்போது அரசு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர்கள் வேணா ஒருவேளை கிடையாது, ஒருவேளை ஆளுநர் சொன்னது போல் மிரட்டப்பட்டிருக்கலாம், உங்களுக்கு அடுத்த பதவி இல்லாமல் போயிடலாம், இல்லை உங்களை வந்து பதவி இறக்கம் பண்ணிடுவோம் அப்படின்னு ஏதாவது சொல்லலாம். ஆனால் தனியார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த நிறுவனத்தை சார்ந்தவர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, பிரச்சனை இதுதான். இதனால் எந்த அளவும் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பயன் கிடையாது அப்படின்றது தெரிஞ்சு போயிடுச்சு. அதனால தான் அவங்களும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இதுக்கு போகிறதுக்கு நம்ம சும்மாவே இருக்கலாம். அதுலேயும் சில பேர் வந்துட்டு பசங்க கூட லீவை போட்டுடுச்சுன்னா, பாட்டி இறந்துட்டாங்க, உடம்பு சரியில்லை, அந்த மாதிரி சில காரணங்களை எல்லாம் சொல்லியிருக்கிறதெல்லாம் கூட நம்ம பார்க்குறோம். அப்போது முழுக்க முழுக்க இந்த ஆளுநர் செய்யக்கூடிய இந்த மாநாடு என்பது எந்த வகையிலையும் மாணவர்களுடைய நலனுக்கானது அல்ல அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இதை தவிர துணைவேந்தர்களை வந்து அடிக்கடி கூட்டம் வைக்கக்கூடிய அமைப்புகளும் நம்முடைய இந்த கல்வித்துறையில் உண்டு. அதனால் அதுவும் நடந்திருக்கு. தமிழ்நாட்டுக்கு முதல்வரும் ஒரு மாநாடு நடத்தியிருக்கிறாரு. இதை தாண்டி வேற என்ன இருக்க போகுது அப்படின்னால, இதுக்கப்புறம் வேற என்ன இருக்கும் அப்படின்னா, நல்லா தெரியும், 3வது மொழிக் கொள்கை திணிப்பு, தேசிய கல்விக் கொள்கை திணிப்பு, அடுத்தது யார் படிக்கணும் யார் படிக்க வேணாம், 1 வருஷம் வந்து படிச்சுட்டு போனால் அதுக்கு ஒரு சான்றிதழ், 2 வருஷம் படித்தா அதுக்கு ஒரு சான்றிதழ், இந்த மாதிரி கொடுத்து அவர்களை அந்தந்த மாணவர்களை வீட்டிலேயே உட்கார வச்சுடுவாங்க அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கிட்டதுனால இதுக்கு மேலே வர்றதுக்கு யாருக்கும் தயாராக இல்லை. இப்போ ஒரு புறம் இந்த மாநாடு துணைவேந்தர்கள் புறக்கணிச்சிருக்காங்க, இன்னொரு புறத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை கொண்டாடும் விதமாக வழக்கறிஞர்களுக்கெல்லாம் தேநீர் விருந்து வைக்கிறாரு. இதுவும் ஒரு ஆளுநரை வந்து ரொம்ப கடுப்பேற்றுற விஷயமா இருக்குன்னு பேசுகிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து கடுப்பேற்றுற விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கக்கூடாது. நம்முடைய உரிமையை, நம்முடைய சுயமரியாதையை இத்தனை நாளாக அவர் வந்து டேமேஜ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதனுடைய எதுவுமே வந்து நீங்கள் அடக்கி வச்சிங்கன்னா என்ன ஆகும், ஒரு நாள் வெடித்து கிளம்பும். இப்போ நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் கூட நல்லா அந்த வெயிட்டை போட்டு வச்சுருக்கிறீங்க, சூடு ஏற ஏற அதுக்குள்ளே எந்த அளவுக்கு அந்த அழுத்தம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அது வெளியில் வரும். விசில் அடித்து, அந்த விசில் எதனுடைய அறிகுறின்னு கேட்டால் அதனுடைய ஒரு சுதந்திர மனநிலை. அந்த மாதிரி இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டினுடைய முதல்வர் இவ்வளவு நாளாக
ஆரம்பத்திலேருந்து என்னைக்கு பதவி ஏற்றமோ அன்னியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இனிமேலும் கூட ஒரு நெருக்கடியை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. சாதாரணமாக ஒருத்தரை வந்து நம்ம கொஞ்சம் அவருடைய நிலைமையை விட அவருடைய பதவியை விட கொஞ்சம் இறக்கி நம்ம நடத்தணும் அப்படின்னாலே இருக்க மாட்டேன், நான் வந்து ராஜினாமா பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம இயல்பாக பார்த்துருப்போம். ஆனால் என்ன நடந்தாலும் தொடச்சி போட்டுட்டு போகக்கூடிய ஒரு ஆளுநரை வந்து நம்ம பார்த்துருப்போமான்னு கேட்டால் பார்த்தே இருக்க மாட்டோம். இப்போ இந்த சூழலில் இவருக்கு நம்ம எப்படி பாடம் சொல்கிறது அப்படின்னு எவ்வளவு நாளாக தமிழ்நாடு அரசு பாவம் தேடி தேடி பார்த்துருக்கோம். எவ்வளோ அவங்க அனுபவத்தின்படி, அவங்களுடைய படிப்பின்படி, மற்ற மாநிலங்களினுடைய இது அனுபவத்தின்படி எதை எடுத்து பார்த்தாலும் இந்த ஆளுநரை ஒன்றுமே செய்ய முடியல. அப்போது இன்னைக்கு எல்லாத்துக்கும் வந்து சிகரம் வச்ச மாதிரி நீதிமன்றமே சொல்லிடுச்சு, நீங்கள் வெறும்னே பொம்மை ஆளுநர் தான், உங்களுக்குன்னு எந்த உரிமையும் கிடையாது, உங்களுக்குன்னு எந்த அதிகாரமும் கிடையாது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்குத்தான் அதிகாரமே தவிர நீங்கள் வந்து ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி வந்திருக்கிறீங்க, அதனால் உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொன்ன உடனே அதை வந்து கொண்டாடுங்க தானே ஆகணும். அதை கொண்டாட வேண்டிய அவசியம் இருக்கு இல்லையா? அதிமுக பாஜகவினுடைய கூட்டணியிலேருந்து வெளியில் வந்துடுச்சுன்னு சொன்ன உடனே அதனுடைய தொண்டர்கள் ஏன் பட்டாசு வெடித்து கொண்டாடினாங்க? அதையும் இதையும் நீங்கள் ஒன்றுபடுத்தி பாருங்கள். இன்றைக்கி அவங்க மறுபடியும் பாஜக கூட்டணியில் சேர்ந்ததுக்கப்புறமா பட்டாசு வெடித்தாங்களா? ஏதோ இலவு வீட்டுக்கு போன மாதிரியே ஒவ்வொருத்தரும் உட்கார்ந்துருக்குறாங்கன்றது தான் நம்ம பார்க்குறோம். அதனால் இந்த அரசினுடைய செயல்பாடு என்ன அப்படின்றது நல்லா தெரிஞ்சிருச்சு. அது மக்களுக்கும் புரிஞ்சிருக்கு, துணைவேந்தர்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. அப்படின்னால முதல்வர் இன்னும் ரொம்ப வேகமாகவே அதை கொண்டாடுறாரு அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். நன்றி மேடம். நிறைய பயனுள்ள நல்ல தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க